வழியும் சத்தியமும் ஜீவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ABC. ரோமர் 9ஆம் அத்தியாயம் வசனங்கள் 22 முதல் 28 வரை உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறவினத்தாரிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேலருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 14ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. These are the words of Jesus. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டால் அநேகருடைய வாயிலிருந்து உடனடியாக ஆம் என்று பதில் வருவதில்லை. பலவிதமான பதில்களை சொல்லுவார்கள். ஒரு பதிலும் சொல்ல முடியாவிட்டால் தலையை சொரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எத்தனையோ சுவிசேஷ பிரசங்கங்களை அவர்கள் கேட்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் வானொலியின் மூலமாக இது போன்ற தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக எத்தனையோ செய்திகளை கேட்டும் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு ஒன்றும் புரியாது என்று மொத்தமாக நான் முடிவு கட்டிவிட முடியாது. என்னை பொறுத்த அளவிலே நான் என்ன சொல்லுவேன் என்றால், ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப அடிக்கிறோமே ஒழிய எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, ஹவு டு பி சேவ்டு என்று தெளிவாக இன்னும் நம்முடைய மக்களுக்கு சொல்லப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பெட்டியிலே நீங்க இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்த்து சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கை, ஐயா, அம்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் கேட்டால் அந்த கேள்விக்கு உடனடியாக ஆம் என்று உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால், இந்த செய்தியிலே நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பின்பற்றினால், அதற்கு கீழ்ப்படிந்தால், நிச்சயமாக இன்னொரு முறை உங்களை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம் என்று உங்களால் தைரியமாக சொல்ல முடியும். 3 படிகள், மிக எளிய படிகள், ஆனால் நன்றாக கவனியுங்கள். முதலாவது, நம்முடைய உண்மையான நிலையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே accept or acknowledge that you are a sinner. நம்மை நல்லவர்கள் என்று நினைக்க தூண்டும் சில நல்ல நற்குணங்களும் நற்செயல்களுமே நம்முடைய ரட்சிப்புக்கு பெரும் தடையா இருக்கின்றன. ஏசாயா சொன்னான், நமது நீதிகளெல்லாம் கடவுளுக்கு முன்பாக குப்பையும் கந்தையுமாய் இருக்கிறது என்று அவன் சொன்னான். ஒருவேளை வெளிப்படையான தீச்செயல்கள் நம்மளே காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதனின் இருதயத்தில் இருந்துதான், உள்ளத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள், பொறாமை, பெருமை, பொருளாசை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், இவை எல்லாம் வெளிவருகின்றன என்று மார்க் 7ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒருவர் விடாமல், ஒருவரும் விதிவிலக்கல்ல, எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மேன்மையை நாம் இழந்து விட்டோம். ஒருவேளை நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று தெரியாத
ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியில் இருந்து நாம் வரலாம். அதை பற்றி பரவாயில்லை. கடவுளுக்கு முன்பாக மனிதர் அனைவரும் அவருடைய படைப்புகள், அத்தனை பேரும் பாவிகள் தான். அதில் ஒரு வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றுதான். இயேசுவை பெற்றெடுத்த அந்த மரியாள், அவள் கூட ஆண்டவரை நீர் இரட்சகர் என்று அவர் அழைத்தார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். இயேசு இல்லாமல் நீங்கள் தொலைந்து விட்டீர்கள், எப்படியாவது ஆண்டவரால் மீட்பு பெற வேண்டும் என்று உங்கள் நிலையை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அக்செப்ட், அக்னாலேஜ். இரண்டாவது, நம்முடைய பாவத்திற்கு பரிகாரி இயேசு கிறிஸ்துதான் என்று நாம் நம்ப வேண்டும். பிலீவ். முதலாவது அக்செப்ட், அடுத்தது பிலீவ். அவரை விசுவாசித்து அவரை நமது சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்ததால் நாம் எல்லாரும் கடவுளுக்கு விரோதிகளாகிவிட்டோம். நம்மையும் கடவுளையும் ஒப்புரவாக்கத்தான் இயேசு கிறிஸ்து நடுவராக வந்தார், மத்தியஸ்தராக வந்தார், மீடியேட்டராக வந்தார். கல்வாரி கொடூர சிலுவையில் நமக்காக அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் ஆக்கினையும் அவர் தன்மேலே தன்னார்வமாக எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காகவே மரித்தார், என்னுடைய பாவங்களையே சுமந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நான் இப்பொழுது முழுவதுமாக கழுவப்பட முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது படி. மூன்றாவது, உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த விசுவாசத்தை உங்களுடைய உதடுகளால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Confess. You have to declare it. நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு உள்ளத்திலே நாம் நம்பினால் மீட்பு பெறுவோம் என்று ரோமர் 10:9 சொல்லுகிறது. இந்த வாயின் அறிக்கைக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலுக்கும் அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு என்று ஒன்றை அவர் நியமித்தார். நம்பிக்கை உள்ளவனாகி திருமுழுக்கு பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்றார் இயேசு. நீங்கள் எவராயிருந்தாலும் சரி, பாவி என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு இயேசுதான் பரிகாரி என்று விசுவாசித்து உங்கள் வாயால் நான் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிக்கையிட்டு தண்ணீரில் மூழ்கி உங்களுடைய பழைய மனிதனை புதைத்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேலுள்ள நம்பிக்கையினால் நீங்கள் தண்ணீரை விட்டு எழுந்து வரும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற இந்த இலவச ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மலைத்து நிற்காதீர்கள். சாட்சியாபுரத்தை சேர்ந்த தேவசகாயம் பாத்தியார் என்பவர் கீர்த்தனையிலே ஒரு அழகான ஒரு பாடலை அவர் எழுதி வைத்திருக்கிறார். வா பாவே மலைத்து நில்லாதேவா, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லைன்னு எண்ணி திகையாது. என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று எண்ணி நீ எண்ணி திகையாது. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை நான் அறிவேன், உள்ளபடி வாவேன். ஜஸ்ட் as I am. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை உங்களுக்கு அருள ஆவலாய் காத்திருக்கார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட விரும்பினால் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். இருதயத்திலே விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நிச்சயம் இந்த நொடியிலேயே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பரம தந்தையே, நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லாமல் எனக்கு நரகம்தான். இன்று இப்பொழுது என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காகவே சிலுவையில் அடிபட்டார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களைத்தான் சுமந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவரை என்னுடைய இரட்சகராக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய ஆண்டவராக இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாயாலே இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கையிடுகிறேன். திருமுழுக்கிலே உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன்.
என்னை உமது பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. உம்முடைய சமாதானம் இப்பொழுது என் உள்ளத்தில் வந்ததற்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.